இப்பொழுது என்னடா சொல்லுகிறாய்? உங்க நாட்டு தங்கத்தை பிடித்து கொடுக்கிறாயா என்ன? என் கண்களை வேண்டுமானாலும் பறித்து கொடுப்பேன். ஆனால் அந்த கடமை வீரனை விட்டு பிடித்து கொடுக்க மாட்டேன். அதோ பார் உன் எதிரே பைரவன். அவன் கையிலே கட்டாரி. நான் கடைக்கண்ணால் பார்த்தால் போதும், அந்த கட்டாரி உன் மார்பிலே பாய்ந்து விடும். சிங்கத்தை கட்டி வைத்து விட்டு அபாய அறிவிப்பு கொடுக்கிறாய். ஜமீன்தார், கொங்கு நாட்டை ஆள்வது ஆணா அல்லது பெண்ணா? பைரவா, கொங்கு நாட்டு தங்கம். எப்படி ஐயா, பிடித்து விட்டீர்களா? தப்பிச்சுட்டானுங்க. எப்படி தப்பிச்சான்? நாய் அவுத்து விட்டுச்சு. நாய் அவுத்து விட்டுச்சு. குதிரை சுத்திக்கிட்டே இருந்தது. நாயா அவுத்து விட்டுச்சு? ஆமா, குதிரை சுத்திக்கிட்டே இருந்தது. குதிரை இவங்க அந்த கிட்ட அலறானே கிட்ட நெருங்க. நாயும் குதிரையை வச்சுக்கிட்டா இவ்வளவு வேலை செய்யறாங்க. இப்ப மிருகங்களுக்கு தான் அறிவு வந்துடுச்சு. ஆமாங்க. பட்டாளமா பட்டாளம். ஐயா ஐயா, அந்த நாயும் சொல்லிவிட்டு இவங்களையும் சொல்லாமா? இவங்க சண்டைக்கு லாய்க்கல, சாப்பாடுக்கு தான் நாய்க்கு. எல்லா பேரும் சோற திங்க மாட்டேங்கிறான், அரிசியா தின்னு கிடைக்கிறானே. என்ன மாத்திரையா? நீங்க இதை தின்னுங்க, இதை தின்னுங்க. ஒரு முடிவு பண்றேன். என்னங்க? இனிமே எல்லா வேலைக்கும் நாயவே வச்சுக்கலாம். உன்னை தவிர. என்ன என்ன தவிர? திவான், என் சொந்த பெயர் ராஜவேல். ராஜவேல் ஆகட்டும்.
ராஜா என்று கூப்பிடுகிறேன். கொங்கு நாட்டு தங்கம், தோளோடு தோளும் வாளோடு வாளும் சேர்ந்து விட்டது. நாம் தோழர்களாகி விட்டோம். இனி முகமூடி எதற்கு? அதை கலற்று. அவசரப்படாதே. உன் முகத்தை பார்க்க எனக்கு ஆசையாக இருக்கிறது. சமயம் வரும்போது உன் ஆசை நிறைவேறும். திவா, மன்னிக்கவும் ராஜா, நீ இங்கே இரு. இதோ வந்து விடு. தனியாகவா? முடியாது. இனி எங்கு சென்றாலும் சரி, நாம் ஒன்றாகவே செல்ல வேண்டும். உன்னுடைய நிழல் தான் நான். இருந்தாலும் எதிர்பாராத விதமாக ஒருவரால் ஒருவர் பாதிக்கப்படலாம். இன்னும் நீ என்னிடம் சந்தேகப்படுவதாக தெரிகிறது. அப்படி நீதான் சந்தேகப்படுகிறாய். இரு, இதோ வந்து விடுகிறேன். சீதா, நம் ராஜாவை கவனித்துக்கோ. நீ யார் என்று எனக்கு தெரியாமலா போய்விடும்?